தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் நம்ம போகும்பொழுது அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் தனியாக நடக்கும், நமக்கு தெரியும். அதே போல் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படின்றத ஏஐக்யூ அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம சேரணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து சேஃப் கோர். நான் என்ன மதிப்பெண் நான் சொல்ல போகிறேனோ இது வந்து உங்களுடைய சேஃப் கோர். கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு தைரியமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களை தைரியமாக நீங்கள் இருக்கலாம். சரி, இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு கிளான்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப்குள்ளே நம்ம வரலாம். ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது என்னன்னா, நமக்கு நீட்டுடைய ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி இவங்க தான் வந்து நடத்துவாங்க. mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய நீட் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சேர்றவங்க, செகண்ட் ரவுண்டில் சேர்றவங்க, அதுக்கு நாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த கவுன்சிலிங் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அந்த கட் ஆஃப் படி வந்து நீங்கள் இப்போ கவுன்சிலிங்கை கலந்துக்க போகிறீங்க. இதுவும் ஆன்லைனில் தான் நடக்கும். சரி, இதில் நம்ம சேர்றது வந்து எப்படி, எந்தெந்த காலேஜில் இதில் வந்து இடம் பெறும் அப்படின்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஒரு அட்மிஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்தந்த இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜில்னு நீங்கள் சேர முடியும். அது வந்து அண்டர் 15% கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 15% கோட்டாவில் நீங்கள் சேரலாம். இது ஒரு கிளான்ஸு புதிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிந்த மாணவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 15% ஒரு ஸ்டேட்டில் இருந்துமே அந்த அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஸ்டேட்லேருந்து 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுப்பாங்க. அந்த ஆல் இண்டியா கோட்டா வந்து அந்த இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 100 சீட் இருக்குது ஒரு காலேஜ் இல்லைன்னா அதில் 15 சீட்டு மட்டும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மூலமாக நடக்கும். ரிமைனிங் இருக்கிற 85 சீட்டு மட்டும் நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. தமிழ்நாடே நடத்தி அவங்களே அட்மிஷன் போட்டுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுமே தனித்தனியாக கவுன்சிலிங் நடத்துறது அந்த 85%ல் வந்துடும். ரிமைனிங் இருக்கிற 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா அவங்க எம்சிசி வந்து கவுன்சிலிங் நடத்தி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அங்கே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற காலேஜில் அட்மிஷனை போடுவாங்க. ஸோ இது வந்து ப்ரொசீஜர். இதில் எந்தெந்த காலேஜ்லாம் இடம்பெறும்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 15%ல் வர்றது. இது இல்லாமல் மெயினாக வந்து எய்ம்ஸு, ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே வந்து இந்தந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வேணும்னா ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சரிங்களா? ஜிப்மர் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் அண்ட் காரைக்காலில் இருக்கிற ஜிப்மர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து காலேஜ் அட்மிஷன் ஆக போகிற காலேஜ் அப்படின்ற விஷயம். இதில் கேட்டகரி எப்படி நமக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் ஒன்று வரும். அதே போல் ஓபிசி அப்படின்ற கேட்டகரியில் பிரிப்பாங்க. இந்த ஓபிசி அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஓபிசி. இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறது உங்களுடைய வருட வருமானம் 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் தான் அதை கொடுப்பாங்க. இதெல்லாம் சில கணக்குகள் இருக்குது. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அந்த ஓபிசி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர முடியும். இது வந்து ஓபிசி தனியாக நமக்கு இருக்காது இல்லையா? ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும்தான் ஓபிசி வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி அந்த ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசின்னு சொல்லி 3ஆக பிரிஞ்சிடும். ஸோ இந்த இந்த கோட்டாக்குள்ளே வரணும்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி. ஸோ இதுதான் வந்து கேட்டகரி. இன்னொன்று வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் தேவைப்படுற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்து இந்த கோட்டாவில் நீங்கள் வரலாம். ஒன்று. முக்கியமாக அந்த ரிசர்வேஷன் படி ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ்ல இருக்கிறாங்கன்னா ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த 10%னா அந்த 10%ல் எத்தனை சீட்டு வருதோ அதுதான் வந்து அந்த கோட்டாக்குள்ளே வரும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குமே பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் படி தான் அந்த கவுன்சிலிங் ஆனது நடக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த ஏஐக்யூ ஆல் இண்டியா கோட்டா அப்படின்ற இந்த சீட் அப்படின்றது த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணால் நமக்கு சீட்டு கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த ஸ்டேட்டில் போய் படிக்கலாம், அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலையும் வந்து படிக்கலாம். சார் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது முடிஞ்சுது. சரி, இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம வரணும்னா நம்ம மதிப்பெண் எவ்வளோ தேவைப்படும்? பெரும்பாலும் வந்து அதிகமான மதிப்பெண் எடுத்தவங்க கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வருவாங்க. இது நார்மலாக ஒன்று, நார்மலானது இருக்கிற விஷயம். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 650 எடுத்திருக்கிறாரு, 660 எடுத்திருக்காரு அப்படின்னா மதிப்பெண் அதிகமாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணலாம், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணாருன்னா நிச்சயமாக அவருக்கு சீட்டு கிடைக்கும்.
அதாவது இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜ் வேணா இருக்கும். அவர் எந்த காலேஜ் கேட்குறாரோ அந்த காலேஜுக்கு இருக்கும் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில். இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் கூட அவர் எடுத்துக்க முடியும். அது த்ரூ ஆல் இண்டியா கோட்டா வழியாக வரலாம். பட் இதில் என்னன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து அவர் நினைச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த மார்க் வச்சு திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவார். ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாருன்னா அதில் கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போட்டி என்பது கம்மியாக இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டி என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா த்ரூ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களுமே அங்கே போட்டி போடுவாங்க. அதனால் அங்கே வந்து போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வித்தியாசங்கள் உண்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நடக்கிற வித்தியாசம் அப்படின்றது. சரி, இப்போ மதிப்பெண்ணை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மதிப்பெண் ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 ஆர் 3 மதிப்பெண் வந்து ப்ளஸில் இருக்கலாம், மைனஸ்லையும் இருக்கலாம். ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு 625 ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓபிசி கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா 620 ப்ளஸ்ஸு. அதே போல் இடபிள்யூஎஸ்ல இருக்கிறீங்கன்னா 615 ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறன்னா 512 ஆர் 510 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். எஸ்டி கேட்டகரி இருக்கிறவங்க வந்து 475 ப்ளஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கேட்டகரியில் 469கே கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அந்த ரேஞ்சில் இருந்து சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 616லே சீட்டு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ 620 வரைக்கும் சொல்லியிருக்கேன் சேஃபஸ்ட் ஸ்கோராக. சரிங்களா, அது குறைஞ்சாலும் சரி கொஞ்சம் அதிகமானாலும் சரி இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கிடும் அப்படின்றதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் படிக்கணும்னா இந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீட் எக்ஸாமில் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களால் சீட்டு வந்து ஈஸியாக பெற முடியும் அப்படின்றது உண்மை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.